ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையில் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுதும் வல்லமையுள்ள தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், சர்வ வல்லவரின் வாக்கு இது. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், சர்வ வல்லவரின் வாக்கு இது. மகனே, சோர்ந்து நீ போகாதே, கண்ணீர் விட்டு நீ கலங்காதே. மகளே, சோர்ந்து நீ போகாதே, கண்ணீர் விட்டு நீ கலங்காதே. கர்த்தர் இயேசு உன்னை பார்த்து கொள்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். கர்த்தர் இயேசு உன்னை பார்த்து கொள்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். கர்த்தரின் சித்தத்தை செய்திடுவாய், கர்த்தரை நோக்கி ஜெபித்திடுவாய். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விட்டால் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். கடந்ததை நினைத்து கலங்காதே, இழந்ததை நினைத்து பதறாதே. கடந்ததை நினைத்து கலங்காதே, இழந்ததை நினைத்து பதறாதே. வல்லவர் இயேசு உன்னோடு இருப்பதால் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். வல்லவர் இயேசு உன்னோடு இருப்பதால் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட பல காரியங்களை நீங்கள் இழந்து போய் கண்ணீரோடு இருக்கலாம். ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்பாய் வாழ்ந்த நாங்கள் இந்த எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறோமே என்று வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். வீடு, நிலங்கள், ஆஸ்திகளை இழந்து போய் அமர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையினாலேயோ அல்லது வியாதிக்காக நீங்கள் செலவழித்த அந்த செலவுக்காக உங்கள் நகைகளை கூட, பணத்தை கூட இழந்து போய் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருக்கலாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், இப்படி பல சூழ்நிலைகளில் பல காரியங்களை இழந்து இன்றைக்கு கண்ணீரோடு கூட நீங்கள் அமர்ந்திருந்தால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வலது கரத்தை பிடித்து, மகனே நீ பயப்படாதே, மகளே நீ கலங்காதே, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு சிக்லாகிலே அமலேக்கர் வந்து தாவீதுடைய முழு பரிவாரங்களையும் அவர்கள் சிறைப்பிடித்து சென்ற பொழுது தாவீது கண்ணீரோடு கர்த்தரிடத்திலே விசாரித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அவைகளை மீண்டும் மீட்டுக் கொண்டு வருவாய் என்று கர்த்தர் சொன்னார். உடனே அவன் சென்று ஜெயித்து ஒன்று குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபு பக்தனை நாம் அறிந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்தவர். யோபு அந்த இழந்து போன சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி தன் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். அது போலவே திடீரென்று ஒரு நாள் என் ஆண்டவர் அற்புதங்களை செய்து யோபு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காய் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். தேவ பிள்ளைகளே, அதே போல் நீங்களும் கூட ஆண்டவரிடத்திலே விசாரியுங்கள், தேவ பாதத்தில் விழுந்து ஜெபியுங்கள், கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கையாயிருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபிப்போமா? எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருகிற எங்கள் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஆண்டவரே, குறைகளை நிறைவாக்குகிற தேவன் நீர் அல்லவா? உங்கள் அன்பு பிள்ளைகள் இன்றைக்கு துக்கத்தோடு ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே, தங்கள் தவற்றினாலே, அறியாமையினாலே, அவசரப்பட்டதினாலே பல காரியங்கள் இழந்து துக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தாவீதின் தேவன், யோபுவின் தேவன், எங்களுக்கும் தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். உடைய பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து 2 மடங்காய் கொடுத்து
நீர் கனப்படுத்துவீராக. எங்கே வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து இழப்பின் நிமித்தம் துக்கத்தோடு தெரிந்தார்களோ அதே இடத்தில் மீண்டும் ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் செல்வ செழிப்பாய் என் பிள்ளைகளை தேவனீர் உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பலவிதமான நன்மைகளையும் அள்ளி கொடுத்து எல்லாவற்றிலும் நிரப்புகிற என் ஆண்டவர் பிள்ளைகளை சகல ஆசீர்வாதங்களால் திருப்தியாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் இழந்தது உண்மைதான், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பல மடங்காய் திரும்ப கொடுத்தார் என்று பிள்ளைகள் சாட்சியாய் சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். வியாபாரத்தில் ஏற்பட்ட தோல்விகள் மாறுவதாக, நஷ்டங்கள் மாறுவதாக, இழப்புகள் மாறுவதாக, எல்லாவற்றையும் பிள்ளைகள் திருப்பிக் கொள்ள இன்றைக்கு நீர் உதவி செய்யும். இப்படி செய்கிற அன்பின் கிருபைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.